ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா ஏற்கனவே இருக்க மாவுல மசாலா அரைச்சு ஊத்தி சுடாம இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு அதோட தக்காளி சேர்த்து அரைச்சு இன்ஸ்டன்டா சுட்டு பாருங்க. கம கமன்னு வாசனையா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த சின்ன சுட்டியில ஒரு சுட்டி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே சுட்டியில 1/4 பங்குக்கும் கம்மியா உளுந்தும் சேர்த்தி கழுவிட்டு இது கூடவே 10 வரமிளகா போட்டு 1 மணி நேரம் ஊர்னா போதுங்க. இப்ப மிக்சி ஜார்ல போட்டு கூடவே 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஊர்ன மிளகா, இது கூடவே நல்லா பழுத்த தக்காளி 3 போட்டு நல்லா தோசை மாவு பாதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில ஆயில் ஊத்தி கடுகு, உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்தி வதக்கி மாவுல போட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டு கலந்துக்கோங்க. இப்ப கல் வச்சு தோசைய முருகலா இல்லாம பூவா ஊத்தி வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்து தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க. சும்மா கம கமன்னு வாசனையோட நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். டேஸ்ட்டும் வேற லெவலா இருக்கும். இந்த மாதிரி தக்காளி தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.